Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம set the rightmost unset bit அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா given a non-negative number n, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பர் இஸ் a non-negative, அப்ப அது கண்டிப்பா நெகட்டிவ் நம்பராவே இருக்காது. ஓகே, the problem is to set the rightmost unset bit in the binary representation of n அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப 6ன்னு கொடுத்துட்டாங்கன்னா 6ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன்ல என்னது ரைட் மோஸ்ட்னா ரைட் சைட்ல இருந்து நம்ம பார்க்கணும். எந்த பிட்டு ஃபர்ஸ்டா 0 இருக்கோ அந்த பிட்டை நம்ம என்ன பண்ணிடணும், செட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ 6க்கு 15க்கு இதுக்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன அவுட்புட் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 6 கரெக்டா? சரி, இப்போ 6ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னது? 4 பிட் ரெப்ரசன்டேஷன்ல எழுதணும்னா 8421, அந்த 8421ல 0 1 1 0. சரி, ஓகே. அப்போ இதுதான் பைனரி ரெப்ரசன்டேஷன். நான் இந்த ஆர்டர்ல வரேன். எந்த ஆர்டர்ல நான் வரேன்? ஸோ நான் வந்து இந்த ஆர்டர்ல நான் வந்து செக் பண்றேன். இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எனக்கு எங்க 0 கிடைக்குது? இங்கேயே 0 இருக்கு. கரெக்டா? அப்ப இங்கேயே 0 இருக்கிறனால நான் அந்த பிட்டை என்ன பண்ணணும்? அந்த பிட்டை செட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்ப இந்த பிட்டை செட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? 1 1 1. அப்ப 6 என்னவா மாறிடுச்சு? இப்ப இது பண்ணும்போது பைனரி ரெப்ரசன்டேஷன்ல 7. அப்ப 6ங்கிற இன்புட்டுக்கு 7 தான் ஆன்சர். ஓகே, இப்ப அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து 6 கொடுத்துருந்தாங்க. ஓகே, 15 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 15 அப்படிங்கிறது நம்பர். 15ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னது? 8421ல எல்லாமே 1 1 1 1. அப்ப இங்க கண்டிப்பா இங்க இருந்து 0 ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நான் இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்றேன் அப்படின்னா இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. இங்க தான் ஃபர்ஸ்ட் 0 வருது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் 0 வருதுன்னா நான் அந்த இடத்துல 1ங்கிறத செட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். இது ரிட்டர்ன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஸோ 8421ங்கும் போதே 15 இருக்கு. அது கூட ஒரு 16 ஆட் பண்ணும்போது 16 இல்ல இல்ல 8 ஒரு 16 கூட 15 ஆட் பண்ணும்போது ஐயோ மேக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்குங்க. ஸோ 8 4 2 1 இங்கே 16 டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 20 31 ஆன்சரு. ஆமாங்க, 31 தான் ஆன்சர். சரி, ஓகே. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாமா? ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க நான் நெகட்டிவ் நம்பர். தென் கிவன் கன்ஸ்ட்ரெயின்ட்ல என்ன இருக்குது? இன்ட் n இருக்கு. அப்ப இன்டிஜர்னா அதோட ரேஞ்ச் எவ்வளவு பிட்ஸ் இருக்க போகுது? அட் மேக்ஸ் 32 பிட்ஸ் தான் இருக்க போகுது. கரெக்டா? அப்ப அதிகபட்சமாவே 32 பிட்ஸ் தான் இருக்குன்னா எங்க ஸ்டார்ட் ஆகும்? 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3 அப்படின்னு அண்ட் சோ ஆன் டில் 2 பவர் 31 வரைக்கும் தான் இருக்கும். அதுல இந்த 31 வந்து MSB நெகட்டிவ்காக நம்ம யூஸ் பண்றதுனால 2 பவர் 30 வரைக்கும் செக் பண்ணாலே போதும். ஏன்னா இது நெகட்டிவ் நம்பர் இல்ல. ஸோ இதை செக் பண்ண தேவையில்லை. 2 பவர் 30 வரைக்கும் செக் பண்ணா போதும். அப்போ ஒரு நம்பர்னா எங்க வேணாலும் இருக்கட்டும், நம்ம இங்க இருந்து செக் பண்றோம். இங்கேயே 0 இருந்ததுன்னா நான் இங்கேயே செட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவேன் நம்பரை. ஒருவேளை இங்க 1 இருக்கு, இங்க 0க்கு பதில் இங்க என்ன இருக்கு? இங்க 1 இருக்குன்னு நம்ம வச்சுப்போம். ஓகே, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. இங்க 0 வருதுன்னா இது எத்தனாவது பொசிஷனோ அந்த பொசிஷன்ல வந்து நான் வந்து இந்த இடத்துல 1ங்கிறத செட் பண்ணி ஆன்சரை ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ முதல்ல நான் என்ன பண்ணணும்? முதல்ல I0 2 பவர் 0க்கு செக் பண்ணணும். இந்த இடத்துல இந்த கிவன் நம்பருக்கு என்ன இருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும். இப்போ 15ன்னு வச்சுக்கோங்களேன். 15னா என்னது? 1 1 1 1. இங்க இருந்து 0 ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா? அப்ப நம்ம இது வந்து 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. அப்ப நான் முதல்ல இதுதான் என்னுடைய நம்பர் n is equal to 15. முதல்ல இங்க இருக்கிற 1 மாதிரி 2 பவர் 0னா 1 கரெக்டா? இங்க 1 வச்சு மத்த எல்லா நம்பரும் 0. இது கூட நான் பண்ணி செக் பண்ணி பார்க்கறேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நான் முதல்ல செக் பிட் பண்றேன். அங்க செக் பிட்ல எனக்கு 1 இருந்தா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், விட்டுருவேன். 0 இருந்தா மட்டும்தான் எனக்கு நான் வந்து பண்ண போறேன். ஸோ அப்ப செக் பிட் என்ன சொல்லுதுன்னா, ஓகே இந்த இடத்துல உனக்கு 1 இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. செக் பிட் எப்படி பண்ணுவோம்? n அண்ட் 2 பவர் i. 2 பவர் iனா என்னது? 2 பவர் i தான் நம்ம 1 லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் iன்னு சொல்லலாம். ஓகேவா? n அண்ட் 2 பவர் i இப்படி பண்ணி கிடைக்கிற ஆன்சர் கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா கம்பல்சரி அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். சரி, ஓகே. அப்ப இங்க பண்ணும்போது எனக்கு எதுவும் கிடைக்கல. இப்ப நெக்ஸ்ட் 2 பவர் 1ல நான் பண்றேன். 2 பவர் 1ல நான் 1 செட் பண்ணி பண்றேன். அப்ப இங்க 1 செட் பண்றேன். இங்க எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? கிரேட்டர் தென் 0 தான் கிடைக்குது. ஏன்னா எனக்கு இங்கேயும் 1 இருக்கு. அப்ப இங்கேயும் 1 இருக்குங்கிறனால நான் இப்போ இங்க 1 செட் பண்றேன். 2 பவர் 2க்கு செட் பண்ணி பாக்குறேன். இங்க எனக்கு என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. சோ அப்போ நான் இங்கேயும் விட்டுறேன். திரும்ப நெக்ஸ்ட் 2 பவர் 3ல 1 செட் பண்ணி பாக்குறேன். சோ 2 பவர் 3ல 1 கூட செக் பிட் பண்ணும்போது இங்கே எனக்கு கிரேட்டர் தென் 0 தான் வருது. சோ நான் அப்படியே விட்டுறேன். திரும்ப இங்க நான் 1 செக் பண்ணும்போது இங்க எனக்கு என்ன கிடைக்குது? ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0வா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னா நான் இப்ப நான் 2 பவர் 4ல செட் பண்றேன்னு வைங்க.
ஸோ இந்த அடிஷன் இந்த இதெல்லாம் இல்லாமல் 2 power 4ல செட் பண்ணியிருக்கேன். 2 power 4னா இங்கே 1 மற்ற எல்லாமே 0. அப்போ அண்டு பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும், எல்லாமே 0 ஆயிரும். 0 0 0 இதெல்லாம் 0. இந்த பொசிஷன் இங்கே 0 இருக்கிறதுனால இதுவும் 0. ஸோ ஃபைனல் எல்லா ஆன்சரும் என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ எப்போ எனக்கு இது பண்ணி 0 கிடைக்குதோ அந்த பிட்டில் மட்டும் 1 செட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஸோ செட் பிட்டும் நமக்கு தெரியும், என்ன பண்ணலாம், ஆர் பண்ணலாம். ஸோ ஆர் பண்ணோம்னா இது கூட எனக்கு பிட் வந்து செட் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுவோமா? முதல்ல i ஈக்குவல் டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் 31 வரைக்கும் இருந்தால் போதும். ஏன்னா 32 பிட்டு தேவையில்லை, 31 வரைக்கும் 30 வரைக்கும் போனால் போதும். அட் மேக்ஸ் 31 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 31 வரைக்கும் போனால் போதும். i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 வரைக்கும் போகும். ஏன்னா 31 பிட்டுங்கிறது எதுக்கு, எம்எஸ்பிக்காக யூஸ் பண்ணும். 0 to 31. ஓகே, i ப்ளஸ் ப்ளஸ். நான் முதல்ல செக் பிட் பண்ணுறேன். இஃப் n and 2 power i இப்படி தான் போடுவோம். 1 left shift of i. ஸோ இதோட ஆன்சர் எப்போ எனக்கு 0 கிடைக்குதோ அப்போ அந்த 0வை நம்ம செட் பண்ணணும். அது 0 கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணணும், அந்த பிட்டை செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறது, n ஈக்குவல் டு n. ஓகேவா, n ஈக்குவல் டு n. இப்போ எப்படி செட் பண்ணணும்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து இந்த பிட்டை செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ நான் எனக்கு வந்து 1 0 1 1 1 அப்படின்னு இருக்கு. நான் இந்த பிட்டை செட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், முதல்ல இங்கே 1 இருக்கிற மாதிரி அந்த நம்பர் எடுத்துப்பேன். 2 power i எடுத்துப்பேன். அப்போ 1 0 0 0. இதை நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த பிட்டு செட் ஆயிரும். ஆர் ஆப்ரேஷன் பண்ணலாமா, ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு அப்படியே இது செட் ஆயிருமா? ஓகே, அவ்வளோதான். ஆர் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே 0 தான் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸார் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை. அப்போ நான் ஆர் ஆப்ரேஷனே பண்ணுறேன். ஸோ n ஈக்குவல் டு n ஆர் ஆஃப் 2 power i. ஓகே, 2 power i. ஸோ பண்ண உடனே ரிட்டர்ன் n ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இங்கேயும் ரிட்டர்ன் n. ஏன்னா ஃபார் லூப்க்கு வெளியே எங்கேயுமே 1 இல்லை, எல்லாமே எல்லா இடத்துலையுமே 1 தான் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்பயும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். சரி, ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.